ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல இடியாப்பம் புழிஞ்சு அதில் 2 ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி ஊற வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிட்டு இட்லி அரிசி ஊற வச்சிருக்கேன். இது ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைக்கணும். இந்த மாதிரி வெண்ணெயாட்டம் இருக்கணும் மாவு. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இது வெந்ததுக்கு அப்புறம் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இடியாப்ப ரெசிபி தேங்காய் பால் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யற டைமும் ரொம்ப கம்மி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இட்லி வெந்துச்சு, அதை எடுத்து இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலையில் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்டாக இருக்கும். இப்போ புளிஞ்ச இடியாப்பத்தை சேர்த்துக்கிட்டு அதில் உப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு தண்ணியில் சேர்த்து கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லெமன் ஊற்றி செய்யறது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 1 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையில் சேர்த்துக்கிட்டு இது வறுத்துக்கலாம் எல்லாத்தையும். பெருங்காயம் 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்புலாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் புளிஞ்ச இடியாப்பத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா